ஹாய் உறவுகளே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் வந்து டிஜே சேனல்லேருந்து ஜமுனா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்னா மக்கள் வந்து மாசமாக இருக்கிறாங்கல்ல, மாதம் ஒரு பொண்ணு கட்டி கொடுக்குறோம்னா குழந்தை பெற்று அது நல்லபடியாக வாழ்ந்து இருந்து குழந்தையோட வந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பேசுகிறாங்க. சரிங்களா? அதுதான் எல்லாருமே பேசுவாங்க. குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா இப்படியே குழந்தை பிறந்து ஒரு வருஷத்தில் நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்கள வந்து நல்ல தம்பதியர்கள்னு சொல்லி பேசுகிறாங்க. நாட்டில் பேசுகிறாங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லாமே பேசுகிறது. நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் குழந்தை பெற்றுக்கிற பொண்ணும் இருக்குது. அப்படி இல்லை 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் குழந்தை பெற்றுக்கிற பொண்ணுங்களும் இருக்குது. 8 வருஷம் 10 வருஷம் அப்படி குழந்தை தள்ளி போய் பெற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. போய் குழந்தை பெற்று ஒரு வருஷத்தில் குழந்தை பெற்று மாதமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அது வந்து ஒரு 5-6 மாதத்தில் குழந்தை கலைஞ்சு போயிடுது. அந்த கலைஞ்சு போயிடுதுன்னா அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி போகிறப்ப டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வந்து வேணுமா இல்லை உங்களுக்கு 2 உயிரில் 1 உயிர் வேணுமான்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, குழந்தை வேண்டாம், எனக்கு வந்து எங்கள் பொண்ணு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறீங்க. பொண்ணு உயிரை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடுவீங்க. அப்போ நல்லபடியாக வீட்டுக்கெலாம் கொண்டு வந்துடுறீங்க, நல்லபடியாக ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த சொந்தக்காரவங்க, இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாரும் பார்த்தா அவங்கள ஒரு தீண்டத்தகாத மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடு, அவள் எதுக்கு வரா அவ்வளோ மாதிரி ஆகிட்டு போயிடுது. ஒரு மாதமாக இருக்கிறதுக்கு போகிறோம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம், ஒரு சீமந்தத்துக்கு போகிறோம், கல்யாணம் காட்சிக்கு நல்லபடியாக போகிறோம்னு வச்சுக்கேன். உடனே அவள் வரா, அவள் எதிர்க்கே போகிறோம், அப்படிலாம் போகக்கூடாது, நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, அதுக்கப்புறம் போய் இன்னும் சொல்கிறது. அப்புறம் என்னன்னா, குழந்தை பிறந்தவங்கள பார்க்க வராங்கன்னா, ஒரு குழந்தை மாதமாக இருந்து குழந்தை பிறந்து ஒரு இறந்துருந்து போயிட்டு ஒரு மறுபடியும் குழந்தை கருத்தரிக்கல லேட்டாக தெரிக்குதுன்னு வச்சுங்களேன். அவங்கள வந்து மற்றவங்களாம் வந்து ஒரு மாதிரி சொந்த பந்தம் மாமியார் எல்லாருமே கேவலமாக பேசுகிறது. அவள் குழந்தை பெற்றவளா, அவள் வந்து வரட்டி தானே, அவள் மனசு நல்ல மனசு கிடையாது, அதனால் அவளுக்கு குழந்தை இறந்து போயிட்டு. ஐயோ அவள் வந்தானா நீ போகாத செய்யாத பார்க்காதன்னு எல்லாரும் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மாமியாருங்க எல்லாருமே கேவலம் பேசுகிறது. 2 மருமகள் இருந்தால் ஒரு மருமகளை ஏற்றி பேசுகிறது, ஒரு மருமகளை குறைச்சி பேசுகிறது. அதெல்லாம் என்னங்க நடக்கிறது உலகத்தில்? 2 மருமகளும் ஒன்று தான், 2 பிள்ளைங்களும் ஒன்று தான். ஒரு மருமக குழந்தை பிறந்திருக்கு, நல்லபடியாக இருக்கிறா. இன்னொரு மருமகளுக்கு குழந்தை பிறந்து இறந்து போச்சு, மறுபடியும் குழந்தை கரு தெரிக்கும். அது லேட்டாக தெரிக்குதுன்னா அதுக்குன்னு அவ்வளோ குறைச்சி பேசுகிறதா? இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்களாம் எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் சமப்பந்தான். அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அந்த மாதிரிலாம் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த மாதிரி தூக்கிட்டு ஓடுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படிலாம் செய்கிறவங்க. ஒரு நாசமாக இருக்குன்னு ஒரு ஃபோன் அடித்து கூட சொந்தக்காரங்க சொல்கிறது கிடையாது. ஏன்னா வந்தானே இந்த பிள்ளை களைஞ்சி போயிடும்ல, அதனால் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்களே. அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. கடவுள் படைத்த உயிரை வந்து 8 மாதம் 10 மாதம் சம்மந்து இருக்கிறாங்கன்னா இந்த குழந்தைய வந்து நீ எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிறாங்க கடவுள்கிட்ட. அது கடவுள் கொடுத்தது கடவுள் கொண்டுட்டு போயிட்டான். மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்காத எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு குழந்தைய பிறந்தப்ப 2வது குழந்தை எப்படி பிறக்காத இருக்கும்? அதுக்காக அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரிலாம் பேசாதீங்க. இது எனக்கும் என் மருமகளுக்கும் சொல்கிறேன்,
நானும் 2 பசங்க வச்சுருக்கேன். என் மருமகளுக்கு சொல்கிறேன், அது என் மருமக மாதிரியே எல்லா மருமகளுக்கும் சொல்கிறேன் நான். எல்லா மாமியாருக்கும் சொல்கிறேன், எல்லா அக்காவுக்கும் சொல்கிறேன், எல்லா தங்கச்சிக்கு சொல்கிறேன், எல்லா தம்பிக்கு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி. அவங்களுக்கு மாதமாகி 8 மாதம் 9 மாதத்துல குழந்த கலைஞ்சி போய் இறந்து போச்சுன்னா மறுபடியும் லேட்டாக கூட கரு தெரிச்சு அவங்களுக்கு குழந்த பிறக்கும். அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி மறுபடியும் அவங்க கெட்டுன்னு வந்து போகணும். நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்க. சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இதை ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? அதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது. உங்கள் வீட்டில் தான் குழந்தைங்க இருக்கா? உங்கள் வீட்டில் தான் மாசமாக இருப்பாங்களா? உங்கள் வீட்டில் தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்களா? ஏன் இப்படி பண்ணி கஷ்டப்படுத்துறீங்க? ஒரு பொண்ணு, என் ஃப்ரெண்டுங்க, அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு, அக்கா நீ இதை ஒரு என்னத்தை சொல்கிற போன்னு ஓன்னு அழுகுது. ஏமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் 9 மாதம் 8 மாதம் மாசமாக இருந்து குழஞ்சி போச்சான். அது கடவுள் கொடுத்தது, கடவுள் கொண்டுட்டு போயிட்டாமா, நீ எதுக்குமா அழுதுட்டு கிடக்குறன்னு சொல்லிட்டுருங்க. இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அது ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மன உளைச்சல் ஆளாகி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அந்த பொம்பளை. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவே எடுத்து நான் போடுறேன்னா அவங்க எந்த மனநிலைமைக்கு ஆளாகிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஜனங்களே. சொந்த பந்தம் உறவு ஒட்டு என்னத்தை எடுத்துகிட்டு வந்தோம், என்ன கொண்டுட்டு போக போகிறோம்? எதுவுமே கொண்டுட்டு போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? பிறக்கிறப்பையும் ஒன்றுமே இல்லாதான் பிறந்தோம், போகிறப்பையும் எதுவுமே இல்லாதான் போக போகிறோம். அதனால் இந்த ஜனங்களாம் அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பேசாதீங்க, அதுமாதிரி செய்யாதீங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அதெல்லாம் நரகத்துக்கு சமானமாக நீங்களாம் பேசுகிற பேச்சு. அவங்களும் பொண்ணுங்க தான், அவங்களும் குழந்தை பெற்றுப்பாங்க, வளரும். அவங்களும் குழந்தை பெற்று வளர்ந்து ஆளாகி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்த்துட்டு ஓடுறது முடியாடுறது, ஐயோ குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடும், ஐயோ குழந்தைய தூக்கிட்டு ஓடியாந்துடும். இல்லை என்ன நாட்டில் நடக்கிறது தாங்க நாங்கள் எடுத்து சொல்கிறேன். எல்லாருக்கும் கிடையாது இது. எல்லா அம்மாக்களுக்கும் கிடையாது, எல்லா அக்காவுக்கும் கிடையாது, எல்லா தங்கச்சிக்கும் கிடையாது, எல்லா தம்பிமாருக்கும் கிடையாது. சில பேர் இருக்கிறவங்களுக்கு தான் இது. இந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி நடந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அதனால தான் நான் என் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி எந்த பொண்ணுங்களும் இருக்கக்கூடாதுதாங்க நான் இந்த வீடியோவே பதிவு பண்ணேன்.